தாய் வீடு பிப்ரவரி 2024. ஒளியாண்டு என்பது நேரமா அல்லது தூரமா? எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமணன் தம்பி. சென்ற இதழில் எனது கட்டுரையில் ஒளியாண்டு என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தேன். அறிவியலில் ஆர்வமுள்ள பணி ஓய்வு பெற்ற நண்பர் ஒருவர் ஒளியாண்டு என்றால் என்ன, அதை பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்டிருந்தார். உண்மையிலேயே இளைய தலைமுறையினர் வானியல் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அறிவியல் சார்ந்து எழுதத் தொடங்கினேன். ஆனால் எல்லா வயதினரும் இதை ஆர்வத்தோடு வாசிக்கின்றார்கள் என்பதை அறிந்தபோது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எமது இனத்தவர்கள் எல்லோரும் வான்வெளி பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டும். ஏனைய இனங்களை விட எமது இனம் இத்துறையில் பின்தங்கிவிடக்கூடாது என்பதுதான் எனது விருப்பம். தற்போது மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் துறை என்று பார்த்தால் முன்னேறிய நாடுகள் எல்லாம் போட்டி போடும் வானியல் துறைதான் எதிர்காலத்தில் பேசுபொருளாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனாலே அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இந்த ஆங்கில வருடம் 2025ஆம் ஆண்டு பிறந்தபோது நாங்கள் அன்று ஒரு தடவை தான் சூரிய உதயத்தை பார்த்திருப்போம். ஆனால் ஒரு குழுவினர் அன்று 16 தடவைகள் சூரிய உதயத்தை எதிர்கொள்ள வேண்டி வந்தது என்றால் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். காரணம், சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 400 கிலோமீட்டர் உயரத்தில் பயணித்த எக்ஸ்பெடிஷன் குழுவினர் அன்று 16 சூரிய உதயத்தையும் 16 அஸ்தமனத்தையும் சந்தித்திருந்தார்கள். ஒளியாண்டு என்பதை பற்றி குறிப்பிடும் முன் தமிழில் சில சொற்களை பற்றி குறிப்பிட வேண்டும். தமிழ் மொழியை சிலர் நன்றாக பேசினாலும் சில சொற்களை உச்சரிக்கும் போது சரியாக உச்சரிக்காவிட்டால் அதன் கருத்து மாறிவிடக்கூடும். இதே தவறு எழுதும் போதும் வரலாம். எதை சொல்ல வந்தோமோ அது தவறாக போய்விடும். குறிப்பாக ல ல ல என்ற எழுத்துக்கள் மற்றும் ந ந என்ற எழுத்துக்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒலி என்பது சத்தத்தை குறிப்பது. ஒளி என்பது வெளிச்சத்தை குறிப்பது. ஒளி என்பது ஒன்றை இல்லாமல் செய்வது. ஒரு ஆசிரியர் என்ற வகையில் நான் இப்படியான தவறை சில மாணவர்களிடம் அவதானித்ததால் தான் அதை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றேன். குறிப்பாக மேலை நாடுகளில் உள்ள தமிழ் சிறார்கள் சிலர் இப்படியான உச்சரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். தவறாக உச்சரித்தால் கருத்து மாறிவிடும். வானம் என்பதற்கும் வானம் என்பதற்கும் கருத்து வித்தியாசம் உண்டு. வானம் என்பது பூமிக்கு மேலே தெரியும் நீலவானம். வானம் என்பது மேலே சென்று வெடிக்கும் ஒரு வகை பட்டாசு. எனவே உச்சரிக்கும் போது இது போன்ற சொற்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இலங்கை பிரித்தானியரின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்ததால் அவர்கள் தூரத்தை அளவிடுவதற்கு அங்குலம், அடி, யார், மைல் என்று அளவிட்டனர். 1970களில் இலங்கையில் மெட்ரிக் முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அளவிடுவது பல இடங்களில் மெட்ரிக் முறைக்கு மாற்றப்பட்டது. உதாரணமாக, இலங்கையின் வடபகுதியில் உள்ள காங்கேசன்துறையில் இருந்து தொடர் வண்டி மூலம் கொழும்பிற்கு செல்வதானால் 418 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். தொடர்வண்டி நிலையத்தில் இருந்த பழைய நடுகல்லில் 259 மைல் என்று எழுதியிருந்தது. இதன்படி பின்னாளில் தூரத்தை அளவிடுவதற்கு மீட்டர் முறை பாவிக்கப்பட்டது தெரிய வந்தது. இம்முறையே உலகம் முழுவதும் இப்பொழுது பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அளவீடுகள் தொழில் மற்றும் அன்றாட அளவீடுகளை எளிதாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இவை அதிக அளவு தூரத்தை கணக்கிடுவதற்கு போதாது என்பதால் அறிவியல் சார்ந்து சில புதிய அளவீடுகளை இப்பொழுது விண்வெளி ஆய்வுக்காக பயன்படுத்துகின்றார்கள். கற்பனைக்கு எட்டாத தூரம் என்று நாங்கள் முன்பு குறிப்பிட்டதை அறிவியல் சார்ந்த ஒளி அளவிட்டால் இப்போது ஆய்வாளர்கள் தூரத்தை ஓரளவு கணிக்க முடிகின்றது. பிரபஞ்சம் என்பது இப்போது எங்களிடம் இருக்கும் தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு அளவிட முடியாது பரந்து விரிந்த பகுதியாகும். இதை எல்லையில்லா வானம் என்றும் அழைப்பர். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எங்கே எவ்வளவு தொலைவில் இருக்கின்றன என்ற தூரத்தை அளப்பதற்குத்தான் ஒளியாண்டை ஆய்வாளர் தற்போது பயன்படுத்துகின்றனர். ஒளியாண்டு என்றால் அது நேரத்தை குறிக்கவில்லை, தூரத்தை குறிக்கின்றது. பல கோடிக்கணக்கான தூரத்தை கணிப்பிடவே ஒளியாண்டு பாவிக்கப்படுகின்றது.
இப்போது நம்மிடமுள்ள தொழில்நுட்ப வேகத்தில் மனிதனால் ஒரு நட்சத்திரத்தை சென்றடைய முடியாது. ஆனால் ரோபோக்களால் செல்ல முடியும் என்பதால் தான் AI என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முற்பட்டிருக்கிறார்கள். இந்த வகையில் முதல் தடவையாக சூரிய குடும்பத்தை விட்டு நாசாவால் அனுப்பப்பட்ட Voyager 1, Voyager 2, நியூ ஹொரைசன்ஸ் மற்றும் பயனியர் 10, பயனியர் 11 ஆகிய செயற்கைக்கோள்கள் தகவல் சேகரிக்கும் நோக்கத்தோடு சூரிய குடும்ப ஈர்ப்பு விசையை கடந்து வெளியேறியிருப்பதால் அவை இனி திரும்பி வரப்போவதில்லை. தமிழில் ஒளிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஒலியை விட ஒளி வேகமானது. அதனால் தான் வானத்தில் மின்னல் வெடியும் ஒரே நேரத்தில் புறப்பட்டாலும் மின்னல் எங்களுக்கு முதலில் தெரிகின்றது. அதன் பின் தான் இடியோசை கேட்கின்றது. ஒலி அலைகளைப் போலன்றி ஒளி என்பது கண்களுக்கு புலப்படக்கூடிய மின்காந்த அலைகளாகும். இதனால் தான் மின்னல் வரும் முன்னே இடியோசை கேட்கும் பின்னே என்றொரு பழமொழியும் எங்களிடம் உண்டு. இங்கே வானியல் அளவீட்டுக்கு நாங்கள் எடுப்பது ஒளி என்ற வெளிச்சத்தை ஆகும். ஆங்கிலத்தில் இதை லைட் என்று சொல்வார்கள். ஒளி ஆண்டு என்பது நேரத்தின் அலகு அல்ல. இது ஆய்வாளர்களால் வானியலில் அளவீட்டு அலகாக பாவிக்கப்படுகின்றது. இப்போது எங்களிடம் பாவனையில் இருக்கும் அளவீட்டை வைத்து தொலை தூரத்தில் பில்லியன் கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை அளவிடுவது என்பது இயலாத காரியமாகும். அப்படி கணக்கிட்டாலும் அதை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள கடினமானதாகும். எனவேதான் சர்வதேச வானியல் ஒன்றியம் ஒளியாண்டை அறிமுகம் செய்திருக்கின்றது. இந்த ஒளியாண்டு அறிமுகத்தால் ஆய்வாளர்கள் இலகுவாக நட்சத்திரங்களுக்கு இடையில் உள்ள தூரத்தை கணக்கிட முடிகின்றது. துல்லியமாக கணக்கிட முடியாவிட்டாலும் ஓரளவு அண்டவெளியில் அந்த இடம் எங்கே இருக்கிறது, தற்போது உள்ள தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு அதை சென்றடைய எவ்வளவு காலம் எடுக்கும் என்பவற்றை கணிக்க முடிகின்றது. வெற்றிடத்தில் ஒளி ஒரு வினாடியில் 299,792,458 மீட்டர் தூரத்தை கடக்கக்கூடியது. ஆகவே ஓர் ஆண்டில் அதன் வேகம் என்ன என்பதை கணிக்க வேண்டும். ஆகவே ஒரு ஒளி ஆண்டு என்பது ஒரு வருடத்தில் ஒளி பயணிக்கும் தூரமான சுமார் 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர் ஆகும். மைல்களில் சொல்வதானால் 5.879 ட்ரில்லியன் மைல்களாகும். இப்போது ஒளியாண்டு என்றால் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இதைவிட வானியல் அலகு ஆஸ்ட்ரோனிக்கல் யூனிட் AU என்று ஒரு அளவு முறையும் நடைமுறையில் இருக்கின்றது. 1976ஆம் ஆண்டு பன்னாட்டு வானியல் கழகம் வானியல் அலகுக்கான இந்த புதிய முறையை அறிமுகப்படுத்தியது. இதன்படி ஒரு AU என்பது பூமியிலிருந்து சூரியனின் நடுப்புள்ளி வரையுமான சராசரி தூரமாகும். இதே ஒரு வானியல் அலகு என்று வரையறுக்கப்பட்டது. இந்த அளவின்படி ஒரு AU சமன் 149.6 மில்லியன் கிலோமீட்டராக கணிக்கப்பட்டது. சில வானியல் ஆய்வாளர்கள் இந்த அலகு முறையை பாவிக்கின்றார்கள். இதன்படி பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் எங்களுக்கு தெரியும் என்பதால் இந்த அளவை வைத்துக்கொண்டு ஏனைய நட்சத்திரங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன என்பதை ஓரளவு கணிக்க முடிகின்றது. சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சூரியனின் ஒளி பூமியை வந்தடைய சுமார் 8.3 நிமிடங்கள் இருக்கின்றன. அதாவது நாங்கள் 8.3 நிமிடங்களுக்கு முன் இருந்த சூரியனைத்தான் பார்க்கிறோம். இதே போலத்தான் ஒரு நட்சத்திரம் 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் பூமியில் இருந்த அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது சென்ற வருடம் இதே நாளில் அந்த நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட ஒளியைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் என்பதையும், அந்த நட்சத்திரம் அந்த இடத்தை விட்டு ஓராண்டுக்கு முன்பே விலகி சென்று விட்டது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். எமது முன்னோர்கள் சொன்ன கண்ணால் காண்பதும் போய் என்பதற்கு இது நல்லதொரு உதாரணமாக இருக்கின்றது. கோடிக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு மேல் பரந்து விரிந்திருக்கும் தொலை தூரத்தை அளவிடுவதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அளவீட்டு அலகு ஒன்று தேவைப்பட்டது.
எனவேதான் அதிவேகமான ஒளியை வைத்து தூரத்தை அளவிடும் புதிய முறை அறிமுகமானது. ஒளியை வைத்து தூரத்தை அளக்க முடிவதால் நமக்கு இதுவரை தெரியாத பல முக்கியமான சில நட்சத்திரங்களின் தூரத்தை ஆய்வாளர்களால் ஓரளவு கணிக்க முடிந்திருக்கின்றது. சூரியனுக்கு மிக அருகே இருக்கும் ஆல்பா சென்டாரி என்ற நட்சத்திரம் 4.2465 ஒளியாண்டு தொலைவில் இருக்கின்றது. இதுதான் சூரிய குடும்பத்திற்கு மிக அருகே இருக்கும் நட்சத்திரமாகும். இன்று இருக்கும் தொழில்நுட்ப வசதிகளின்படி மனிதனால் இந்த தூரத்தை கடக்க முடியாது. இதுவரை எம்மிடமிருந்த தொழில்நுட்ப வசதிகளின் உதவியுடன் கணித்தபடி பிரபஞ்சத்தின் அகலம் 9,000 கோடி ஒளியாண்டுகளாகும். ஆனால் பிரபஞ்சம் விரிந்து கொண்டே செல்வதாக சில ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருப்பதால் இந்த அளவுகளில் அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்படலாம். தற்போது விஞ்ஞானிகள் பூமியில் இருந்து சுமார் 8,000 ஒளியாண்டுகள் தொலைவில் பிளாக் ஹோல், பிளாக் ஹோல், ட்ரிபிள் என்ற கருந்துளை அமைப்பு ஒன்று இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2 நட்சத்திரங்கள் இதை சுற்றி வருவதாகவும் இதில் ஒன்று மிக அருகே இருப்பதால் எந்நேரமும் கருந்துளையால் கவரப்படலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கருந்துளை என்பது அதிக ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு வெற்றிடமாகும். தனக்கு அருகே வரும் எந்த பொருளையும் தனக்குள் கவர்ந்து கொண்டு விடும். சூரியனை விட 40 லட்சம் மடங்கு பெரிதான இது ஒரு நட்சத்திரத்தையே உள்வாங்கக்கூடியது. பால்வெளி மண்டலத்தின் நடுவே மிகப்பெரிய கருந்துளை ஒன்று சுமார் 26,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருப்பதாக வானியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கருந்துளையால் கவரப்பட்டு உள்வாங்கப்படும் பொருட்களுக்கு என்ன நடக்கிறது என்பது பற்றி இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. ஒளியின் வேகத்தை வைத்து இந்த நட்சத்திரங்களின் தூரத்தை கணிக்க முடிவதால் சாதாரண மக்களும் வானியல் பற்றி ஓரளவு புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒவ்வொரு வான் பொருட்களும் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன என்பதை ஒளியாண்டை கொண்டு ஓரளவு அனுமானிக்க முடிகின்றது. ஒளியாண்டு என்பதன் அர்த்தமும் அதை ஏன் அறிமுகம் செய்தார்கள் என்பதும் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆதித்தமிழன் இத்துறையில் முன்னேறி இருந்தாலும் ஆவணப்படுத்தாததால் எதையும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியவில்லை என்பது எமக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது.